எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, உபச்சாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உபச்சாரத்தில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல உபச்சாரம்னா என்ன அப்படின்னா, ஒரு பூஜை பண்ணும்போது மந்திரம் சொல்லி நம்ம பூஜை பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் உபசாரம். இந்த உபச்சாரத்தில் 23 வகையான உபச்சாரம் இருக்குது. அதாவது தெய்வத்தை வழிபடுறதுக்கு நீங்கள் படையல் வைக்கிறது, நெய்வேத்தியம் வைக்கிறது, பூஜை பண்ணுறது, இறைவனை கவர்ந்து இழுக்கிறதுக்காக செய்யக்கூடிய செயல்கள் தான் உபசாரம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் 23 வகையான செயல்கள் கடவுளை நம் பக்கம் ஈர்க்கிறதுக்காக செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உபசாரம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சும்மா கடவுளை வேணும்னா மட்டும் எல்லாமே கிடச்சிடாது. இந்த மாதிரி பூஜைகளில் இத்தனை டைப் ஆஃப் பூஜை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணும்போது தான் உங்களுக்கு கடவுளுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. எல்லோரும் கோயிலில் போய் பரிகாரம் சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே போய் சும்மா வணங்கினா மட்டும் பத்தாது. அதுக்கு நீங்கள் புஷ்பங்கள் சாத்தணும், நீர் அபிஷேகம் பண்ணணும், சந்தன அபிஷேகம் பண்ணணும். அப்படி என்னென்ன டைப்ஸாக இறைவனை வணங்கணும் அப்படிங்கிறது ஒரு 23 வகை கொடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் யாருமே யூடியூப்பில் இந்த மாதிரி விஷயங்களை சொன்னதில்லை. ஆனால் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் முதல்ல சொல்லப்படக்கூடியது தியானம். தியானம் அப்படின்னா என்னென்னா, அதாவது இறைவனை உருவகப்படுத்தி நம்ம தியானிக்கிறது. இதுதான் தியானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது இறைவனை நம் பக்கம் இழுக்கிறதுக்கு செய்யப்படக்கூடிய முதல் உபசாரம், அது தியானம். ரெண்டாவது ஆவாகனம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆவாகனம்னா என்னென்னா, அதாவது பல இடங்களில் வியாபித்திருக்கக்கூடிய பரம்பொருளை, அந்த சக்தியை ஒன்று திரட்டி அவர் அருளை பெறுவதற்காக நாம் பூஜிக்கும் இடத்தில் அழைப்பதே ஆவாகனம். அதாவது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கக்கூடிய இறைவனுடைய சக்தியை ஒரு இடத்துக்கு, நம்ம பூஜை பண்ணக்கூடிய இடத்துக்கு இழுத்துட்டு வர்றதுக்கு நம்ம மந்திரம் சொல்லி அந்த பூஜை பண்ணுறோம்ல, அந்த இடத்துக்கு சக்தியை வரவழைக்கிறதுக்கு பேர் ஆவாகனம் அப்படின்னு சொல்லப்படுது. மூணாவது ஆசனம். ஆசனம் அப்படின்னா உட்காரக்கூடிய இடம். அப்போ கடவுளை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு இருக்கை செஞ்சு கடவுளை உட்கார வச்சு பூஜை பண்ணுறதுக்கு பேர் ஆசனம் அப்படின்னு பேர். பாத்தியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பாத்தியம்னா என்னென்னா, அதாவது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவர்களாலும் முனிவர்களாலும் போற்றப்படும் பரம்பொருளை நம் இல்லத்திற்கு வந்தவுடன் அவர் பொற்பாதங்களை தொழுது அலம்புவது பாத்தியமாகும். அதாவது கடவுளுடைய பாதங்களை தொட்டு வணங்கி அதுக்கு பாத பூஜை பண்ணி வணங்குறதுக்கு பேர் பாத்தியம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து அர்க்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆர்க்கியம் அப்படின்னா என்னென்னா, அதாவது பழங்கள், பால் போன்றவற்றை சமர்ப்பித்து செய்யக்கூடிய இதுக்கு பேர் அர்க்கியம். சில பேர் ஆர்க்கியம்னு சொல்கிறாங்க. அர்க்கியம்னே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஆசமணியம். ஆசமணியம் அப்படின்னா என்னென்னா, ஒரு நீரை வச்சு அபிஷேகம் பண்ணுறது. கடவுளை குளிர் வைக்கிறதுக்காக நீர் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆசமணியம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அபிஷேகம். அபிஷேகம்னா என்னென்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், இந்த மாதிரி பல வாசனை திரவியங்கள் வச்சு இறைவனுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை தான் அபிஷேகம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வஸ்திரம். வஸ்திரம் அப்படின்னா கடவுளுக்கு ஆடை சாத்தி வழிபடுவது, அது வஸ்திரம். கந்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. கந்தம்னா என்னென்னா, இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பஞ்சபூதங்களில் பூமியின் தனிப்பட்டு திகழும் குணம் மனம். இந்த மனத்தில் சிறந்ததாக திகழும் சந்தனத்தை நம் வாழ்வில் மனத்தை சேர்க்க வேண்டி சாற்றுவது சந்தனமாகும். அதாவது சந்தனத்தை சாற்றி இறைவனை வழிபடுறதுக்கு பேர் கந்தம் அப்படின்னு சொல்லப்படுது. மங்களமாக இருக்க வேண்டி குங்குமத்தை சாற்றி வழிபடுறது குங்குமம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த குங்குமம் சாற்றி வழிபடும்போது வெற்றி கிடைக்கிறதுக்காக வழிபாடு செய்கிறது பேர் குங்குமம் அப்படிங்கிற உபசாரம். அடுத்து ஆபரணம் அப்படின்னா, இறைவனுக்கு நிறைய அணிகலன்களை சாற்றி, தங்கம், வைடூரியம், வைரம், இது போன்ற அணிகலன்களை தெய்வத்துக்கு போட்டு வழிபடுறது ஆபரணம். அடுத்து அக்ஷதை. அக்ஷதைனா உங்களுக்கு தெரியும். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரிசி இருக்குல்ல, அரிசியில் மஞ்சளையும் குங்குமத்தையும் தடவி இறைவனுக்காக அக்ஷதை போட, இப்போ கல்யாண வீட்டில் அக்ஷதை போடுறாங்கள்ல, அதே மாதிரி இறைவனுக்கு அக்ஷதை போட்டு பூஜை பண்ணுறது, அது அக்ஷதை. அர்ச்சனை அப்படின்னா என்னென்னா, அவர் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது. அதாவது இறைவனை நினச்சி நம்ம அர்ச்சனை பண்ணுறது பேர் அர்ச்சனை அப்படின்னு சொல்லப்படுது. தூபம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதாவது நறுமணத்தை ஏற்படுத்துறதுக்காக நம்ம இறைவனுக்கு தூபத்தை காட்டி வழிபடுறோம்.
அதுதான் வந்து தூபம் அப்படின்னு சொல்கிறோம். தீபம் அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் விளக்கேற்றுற மாதிரி இறைவனுக்கு வந்து நெய் விளக்கேற்றி அபிஷேகம் பண்ணுறது, அதுதான் வந்து தீபம் அப்படின்னு சொல்லப்படுது. தாம்பூலம் அப்படின்னா என்னென்னா, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், பச்சை கற்பூரம் இது போன்ற வாசனை திரவியங்களை வச்சு வெற்றிலை பாக்கு சேர்த்து அதை வந்து தாம்பூலத்தில் வச்சு இறைவனை வழிபடுறது, அது வந்து தாம்பூலம். நெய்வேத்தியம்னா என்னென்னா, அதாவது கடவுளுக்கு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து கடவுள் வந்து நமக்கு உணவு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு நன்றி கடனுக்காக இறைவனுக்கு வந்து ஒரு சில பொருள்களை வந்து நெய்வேத்தியமாக கொடுக்கணும், உணவுப் பொருள்களை. அதுதான் நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லப்படுது. கற்பூர நீராஜனம் அப்படின்னா என்னென்னா, கற்பூரம் எப்படி வந்து ஏற்றினோன்னா காற்றுல கலந்து மனம் வருதோ அதே மாதிரி வந்து இறைவன் வந்து நம்மளோட கலக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செய்யப்படக்கூடிய சடங்கு வந்து கற்பூர நீராஜனம் அப்படின்னு சொல்லப்படுது. ராஜ உபசாரம்னா என்னென்னா, இப்போ அரசர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யானை, குதிரை அதை வந்து வச்சு இது பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. யார்? ராஜா. அதே மாதிரி வந்து இறைவனுக்கு வந்து நம்ம எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்குன்னா, அதாவது கண்ணாடி, முகம் பார்க்கும் கண்ணாடி, சாமரம், அதாவது சாமரம்னா அந்த ஒரு மாதிரி இது மாதிரி விசிறி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடை, இது போன்ற விஷயங்களை வந்து கடவுளுக்கு வச்சு கடவுளை வந்து நம் பக்கம் ஈர்க்கிறதுக்கு பேர், வழிபாடு பண்ணுறதுக்கு பேர் ராஜ உபசாரம் அப்படின்னு பேர். மந்திர புஷ்பம் அப்படின்னா என்னென்னா, அதாவது வந்து மந்திரம் சொல்லி சொல்லி அந்த பூக்களை வச்சு அபிஷேகம் பண்ணுறது, அதுதான் மந்திர புஷ்பம். அடுத்து வந்து சராக்கியம். சராக்கியம் அப்படின்னா என்னென்னா, பழம், பால் போன்றவற்றால் அர்ச்சனை பண்ணுறது. பழமும் பாலும் வச்சு அர்ச்சனை பண்ணுறதுக்கு சராக்கியம்னு பேர். ஷமா பிரார்த்தனா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நான் பூஜை பண்ணும்போது எதாவது தவறாக பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு இறைவன்கிட்ட வந்து மன்றாடி வேண்டுவது வந்து ஷமா பிரார்த்தனா அப்படின்னு சொல்கிறோம். உபாயன தானம் அப்படின்னு ஒன்று இருக்குது. உபாயன தானம்னா என்னென்னா, அதாவது சாஸ்திரிகள் அல்லது வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு தாம்பூலத்துடன் தட்சணை கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவது. தாம்பூலத்தோடு தட்சணை கொடுத்து பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் பெற்று நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பெறுறதுக்கு பேர் வந்து உபாயன தானம். இப்படி வந்து பல வழியில் வந்து உபசாரம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இத்தனை டைப்ஸில் வந்து நம்ம ஒன்று கூட பண்ணலங்கிறது தான் உண்மை. எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன, தீபம் ஏற்றுவீங்க அல்லது கோயிலில் போய் வழிபாடு பண்ணுவீங்க. இதை தவிர எதுவும் பண்ணதில்லை. இத்தனை விஷயங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இத்தனை விஷயங்களையும் யார் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இறைவன்கிட்ட வந்து இறைவனடி சேர்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த புரோகிதன் நூலில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. விருப்பம் உள்ளவங்க இதை வந்து பண்ணிக்கலாம். இதை வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அதை போட்டேன். வியூஸ் போகணும் அப்படிங்கிற காரணம் கிடையாது. எல்லாருக்குமே யாருக்குமே தெரியாத விஷயங்களை நம்ம சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.